இவாலுவேட்ல இன்டெக்ரல்குள்ள நமக்கு இப்போ டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. பட் எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ்ல இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவ்ல இருக்கணும், அது நமக்கு மைனஸ்ல இருக்கு. முதல்ல என்ன பண்றேன், ஒரு நெகட்டிவ் டேர்ம் மைனஸை வெளியில எடுத்துட்டா dx டிவைடட் பை இப்போ உள்ள இருக்கிற நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் 3x பாசிட்டிவா இருந்தது மைனஸ் 3x ஆயிரும், மைனஸ் 2வா இருந்தது பிளஸ் 2வா மாறிடும். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணோம். எதுக்காக நான் அதை செக் பண்றேன்னா, அப்ப என்னால என்ன ஃபார்மேட்ல எழுத முடியும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்லயோ இல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்லயோ அதை கொண்டு வர முடியும். அதனால அது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதா இருந்தா இதை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு மாற்றணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுத்து டிவைடட் பை 2 கொடுத்துட்டு ஹோல் ஸ்கொயர். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்றது -3. -3 டிவைடட் பை 2வை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். எந்த டேர்மாக இருந்தாலும் டிவைடட் பை 2 தான். இப்போ எனக்கு என்ன வரும்னா 9/4. இந்த 9/4 நான் ஆடும் பண்ண போறேன், சப்ட்ராக்டும் பண்ண போறேன். ஸோ ஆட் எப்படி பண்றதுன்னு பாருங்க. மைனஸ் வெளியில இருக்கு, இது வந்து i ஈக்குவல் டு dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. நான் ஆட் பண்ற டேர்மை இந்த டேர்மோட எழுதுறேன் 9/4. நான் சப்ட்ராக்ட் பண்ற டேர்ம் இது முடிஞ்சிருச்சு. நான் சப்ட்ராக்ட் பண்ற டேர்மை வெளியில எழுதிக்கிறேன் 2 மைனஸ் 9/4. ஓகே, இப்போ மைனஸ் வெளியில இருக்கு. இன்டெகிரல் ஆஃப் dx டிவைடட் பை, இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். நான் கீழே எழுதுறேன் பாருங்க, இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், இது -2ab இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப நான் அது எப்படி எழுதலாம், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் பி, பி ஸ்கொயர் 9/4னா பி என்னது 3/2. ஸோ 3/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அடுத்த பார்ட்ல 2 × 4 8. 8 மைனஸ் 1ன்றது -1/4. எனக்கு இது ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். அந்த -1/4 நான் வந்து ஸ்கொயரா எழுதணும். அதனால திருப்பி ஒரு மாடிஃபிகேஷன் என்னன்னா dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/4 வந்து 2ன்னு எழுதிக்கிறேன், 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னா மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதுக்கான ஃபார்முலா எழுதுறேன். ஸோ இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா இட் இஸ் லாக் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி. இதுதான் இதோட ஃபார்முலா. இதே நடுவில் பிளஸ் இருந்ததுன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே இது எக்ஸ் டேர்ம், இது என்னோட ஏ டேர்ம். இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஐ ஈக்குவல் டு லாக் ஆஃப் மைனஸ் 1 இருக்கு, மைனஸ் ஐ ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸோட பிளேஸ்ல எக்ஸ் மைனஸ் 3/2 பிளஸ் square root of x square. x square na x minus 3/2 whole square minus a square. a என்றது 1/2 whole square. மொத்தமா bracket plus c. இங்க நம்ம இப்ப simplify பண்ணிக்க போறோம். cross multiply பண்ணிக்கோங்க. minus log of x minus 3/2 வந்து என்னவாகும் 2x minus 3 divided by 2 plus இங்க வந்து square root குள்ள 2x minus 3 whole square, கீழே இருக்கிற 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 minus 1/4 plus c. இப்போ இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் இப்படியே தான் இருக்கும், ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. 2x minus 3 by 2.
இந்த செகண்ட் பார்ட்ல மேல மட்டும் ஸ்கொயர் ரூட் 2x minus 3 whole square minus 1. கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு எழுதலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ 2 பிளஸ் சி. இப்போ இந்த ரெண்டு போர்ஷன்லையுமே எனக்கு 2 வந்து காமனாக இருக்கு. காமனாக நான் என்னால் வெளியில் எடுக்க முடியும். ஸோ -1/2 அந்த 2 வெளியில் வந்துடுச்சு. ஸோ log of 2x minus 3 plus root of 2x minus 3 whole square minus 1 plus constant. இதுதான் இதோட ஆன்சர்.